ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமில இருந்து. ஓகே, இன்னைக்கு நம்ம டே 8க்கு உண்டான லைவ் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு உண்டான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், அதாவது 11th நியூ புக் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம். சரிங்களா? ஓகே, ஆன்லைனில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாரும் வந்துடட்டும். லிங்க் மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மூலதன தெரிவுநுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்பிட்டவர் யார் அப்படிங்கறத சொல்லுங்க. யார் குறிப்பிட்டா, அதாவது தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற புத்தகத்துல யார் குறிப்பிட்டா அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தியா சென். சரிங்களா? மூலதன தெரிவுநுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் என்று தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்பிட்டவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமர்தியா சென். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோலார் தங்க சுரங்கம் எந்த மாநிலத்தில் உள்ளது? சரிங்களா? கோலார் தங்க சுரங்கம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்துல இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா. சரிங்களா? கோலார் தங்க சுரங்கம் வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கர்நாடகா. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றமும் என்ற ஆய்வு கட்டுரையை எழுதியவர் யார்? அதாவது முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றமும் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரையை எழுதியவர் வந்து யாருங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா VKRV ராவ். சரிங்களா? முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றமும் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரையை எழுதினவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா VKRV ராவ். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார்? அதாவது கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளோட முன்னோடியா இருக்கிறவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குமரப்பா. சரிங்களா? கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து குமரப்பா. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்ற ஆய்வு கட்டுரையை MSc பட்டதாரிகளுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எந்த ஆண்டுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. எந்த ஆண்டு அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்ற ஆய்வு கட்டுரையை MSc பட்டதாரிகளுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1921. சரிங்களா? எந்த ஆண்டு அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்ற ஆய்வு கட்டுரையை MSc பட்டதாரிகளுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1921. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் எந்த ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கிய வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. அதாவது மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் எந்த ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கிய வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது?
ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டு. சரிங்களா. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் எந்த ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கிய வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1972ஆம் ஆண்டு. சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது? அதாவது உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்கள் வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எந்த இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 7வது இடம். சரிங்களா. உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்களின் வரிசையில் இந்தியா பிடித்திருக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா 7வது இடம். சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மத்திய அரசின் எந்த துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது? சரிங்களா. அதாவது மத்திய அரசோட எந்த துறை வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது? ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டுத்துறை. சரிங்களா. அதாவது மத்திய அரசின் எந்த துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை. சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய ரிசர்வ் வங்கியானது யாருடைய நூலான ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது? சரிங்களா. யாருடைய நூல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. அதாவது ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் அப்படிங்கிறது யாருடைய நூல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர். சரிங்களா. இந்திய ரிசர்வ் வங்கியானது யாருடைய நூலான ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து அம்பேத்கர். சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் இரும்பு பாதை நீளம் எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கிற இரும்பு பாதை நீளம் எத்தனை கிலோமீட்டர்? எத்தனை கிலோமீட்டருங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பாருங்க 63,000 கிலோமீட்டர். சரிங்களா. இந்தியாவின் இரும்பு பாதை நீளம் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர். சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? ஓகேவா. காந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற கருத்தை உருவாக்கியவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குமரப்பா. சரிங்களா. காந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற கருத்தை உருவாக்கியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குமரப்பா. சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை எப்போது ஒன்றாக இணைந்தது? அதாவது ஏர் இந்தியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. அது எந்த டேட்ல ஒன்னா இணைஞ்சாங்க அப்படிங்கறத சொல்லுங்க. சரிங்களா. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 27 ஆகஸ்ட் 2007. சரிங்களா. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை எப்போது ஒன்றாக இணைந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 27/8/2007. சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1924
தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்று கூறியவர் யார்? அதாவது 1924ல தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. இந்த வாசகத்தை சொன்னவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள். சரிங்களா? 1924ல் தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து காந்தியடிகள். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? சரிங்களா? நிலக்கரி உற்பத்தியில இந்தியா பிடித்திருக்கும் இடம் வந்து என்னன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம். சரிங்களா? நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா பிடித்திருக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் மொத்த இரும்பு பாதை நீளத்தில் மின்மயமாக்கப்பட்டவை எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? அதாவது இந்தியால மொத்த இரும்பு பாதை நீளத்துல மின்மயமாக்கப்பட்டவை எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 13,000 கிலோமீட்டர். சரிங்களா? இந்தியாவில் மொத்த இரும்பு பாதை நீளத்தில் மின்மயமாக்கப்பட்டவை எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 13,000 கிலோமீட்டர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1915ல் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பிற்காக அம்பேத்கர் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை எது? சரிங்களா? அதாவது 1915ல கொலம்பியா பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டப்படிப்பிற்காக அம்பேத்கர் வந்து ஒரு ஆய்வு கட்டுரையை வந்து சமர்ப்பிச்சிருக்காரு. அந்த ஆய்வு கட்டுரையோட பேர் வந்து என்னன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பழங்கால இந்திய வர்த்தகம். சரிங்களா? அந்த ஆய்வு கட்டுரையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பழங்கால இந்திய வர்த்தகம். அதாவது 1915ல கொலம்பியா பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டப்படிப்பிற்காக அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு கட்டுரையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த ஆய்வு கட்டுரையோட பேர் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பழங்கால இந்திய வர்த்தகம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மின் உபகரணங்களில் மின் தடுப்புக்காக பயன்படுத்தப்படுவது எது? சரிங்களா? அதாவது மின் உபகரணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மின் தடுப்புக்காக பயன்படுத்தப்படுவது எதுன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பெக்மனைட். சரிங்களா? அதாவது மின் உபகரணங்களில் மின் தடுப்புக்காக பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெக்மனைட். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா உலக நிலப்பரப்பில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? சரிங்களா? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உலக நிலப்பரப்புல எத்தனாவது இடத்துல இருக்கு? ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 7வது இடத்தில். சரிங்களா? இந்தியா உலக நிலப்பரப்பில் எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீண்ட காலங்கள் நிலைத்திருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்களை எவ்வாறு கூறுவர்? அதாவது நீண்ட காலங்கள் நிலைத்திருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்களை வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். சரிங்களா? நீண்ட காலங்கள் நிலைத்திருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்களை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். சரிங்களா?
ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. அதாவது இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா VKRV ராவ். ஆன்சர் வந்து VKRV ராவ். அதாவது இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா VKRV ராவ். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு அம்பேத்கர் இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதினார்? அதாவது எந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிற கட்டுரையை வந்து எழுதினாரு? எந்த ஆண்டு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1918ல. சரிங்களா? 1918ல அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜோசப் செல்லதுரை குமரப்பா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் எப்போது பிறந்தார்? அதாவது ஜோசப் செல்லதுரை குமரப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல எப்ப பிறந்தாருன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1892 ஜனவரி 4ல பிறந்திருக்காரு. சரிங்களா? ஜோசப் செல்லதுரை குமரப்பா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் எப்போது பிறந்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1892 ஜனவரி 4ல. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிப்பது எது? சரிங்களா? 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிப்பது எது? ஓகே, ஆன்சர் பாருங்க. பாலின விகிதம். சரிங்களா? 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிப்பது வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாலின விகிதம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அரிதிர் மின் கடத்தி வந்து எதுன்னு சொல்லுங்க. அதாவது ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அரிதிர் மின் கடத்தி வந்து எதுன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மைக்கா. சரிங்களா? ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அரிதிர் மின் கடத்தி வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைக்கா. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அதாவது முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா VKRV ராவ். சரிங்களா? முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா VKRV ராவ். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாட்டின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிப்பது எது? அதாவது நாட்டின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரிங்களா? நாட்டின்
ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படுகிறது? அதாவது எந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகரிப்பு வந்து அதிகமா தொடங்குனதுனால அந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அது வந்து எந்த ஆண்டுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1921ஆம் ஆண்டு. சரிங்களா? எந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு வந்து பாத்தீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அது வந்து எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1921ஆம் ஆண்டு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகின் புவிப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீத பரப்பளவை பெற்றுள்ளது? அதாவது உலக புவிப்பரப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா எத்தனை சதவீத பரப்பளவை பெற்றிருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை சதவீதம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2.4%. சரிங்களா? உலகின் புவிப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீத பரப்பளவை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 2.4%. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பித்தவர் யார்? சரிங்களா? குமரப்பாவை வந்து பாத்தீங்கன்னா பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பித்தவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டின் ரெண்டு விதமாகவும் கேட்பாங்க. சரிங்களா? பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாருன்னா குமரப்பா. சரிங்களா? அதே மாதிரி குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பித்தவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ராமச்சந்திர குஹா. சரிங்களா? குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்து சிறப்பித்தவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராமச்சந்திர குஹா. இவர் தான் வந்து குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மீண்டும் உருவாக்கப்பட முடியாத நிலைத்திருக்க முடியாத வளங்களை எவ்வாறு கூறுவர்? அதாவது மீண்டும் உருவாக்கப்பட முடியாத நிலைத்திருக்க முடியாத வளங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள். சரிங்களா? மீண்டும் உருவாக்கப்பட முடியாத நிலைத்திருக்க முடியாத வளங்களை எவ்வாறு கூறுவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிலக்கரி உற்பத்தியில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க. நிலக்கரி உற்பத்தியில அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம ஆல்ரெடி நிலக்கரி உற்பத்தியில நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறதா பார்த்திருக்கோம். அதே மாதிரி நிலக்கரி உற்பத்தியில அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில். சரிங்களா? நிலக்கரி உற்பத்தியில அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டுள்ளது? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை வந்து கொண்டிருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர். சரிங்களா? இந்தியா எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராம்கிரி தங்க வயல் எந்த மாநிலத்தில் உள்ளது? சரிங்களா? ராம்கிரி தங்க வயல் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா
ஆந்திரா. சரிங்களா? ராம்கிரி தங்க வயல் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆந்திரா. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. VKRV ராவ் யாருடைய மாணவராக இருந்தார்? VKRV ராவ் யாருடைய மாணவராக இருந்தார்? ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா JM கீன்ஸ். சரிங்களா? VKRV ராவ் யாருடைய மாணவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா JM கீன்ஸ். சரிங்களா? JM கீன்ஸோட மாணவர் தான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா VKRV ராவ். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது எது? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது எதுன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பணிகள் துறை. சரிங்களா? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பணிகள் துறை. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது எந்த பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்தார்? குமரப்பா வந்து பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தின் போது எந்த பத்திரிகையில பணியாற்றி கொண்டிருந்தார்? சொல்லுங்க, எந்த பத்திரிகைங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா யங் இந்தியா. சரிங்களா? குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது எந்த பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து யங் இந்தியா. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டு குமரப்பா தோற்றுவித்தார்? அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு குமரப்பா வந்து தோற்றுவித்தார்னு சொல்லுங்க. எந்த ஆண்டுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1935. அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டு குமரப்பா தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1935. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் யார்? அதாவது இலக்கமுறை பொருளாதாரத்துல இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சை. சரிங்களா? அதாவது கூகுள் நிறுவனத்தோட CEO. சரிங்களா? இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சை. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வறுமை மற்றும் பஞ்சம் அப்படிங்கறதுல உரிமம் மற்றும் இழப்பு அப்படிங்கிற கட்டுரையை எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. உரிமம் மற்றும் இழப்பு அப்படிங்கிற கட்டுரையை எழுதியவர் வந்து யார்? அதாவது வறுமை மற்றும் பஞ்சம் அப்படிங்கறதுல உரிமை மற்றும் இழப்பு அப்படிங்கிற கட்டுரையை வந்து எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தியா சென். சரிங்களா? வறுமை மற்றும் பஞ்சம் உரிமம் மற்றும் இழப்பு என்ற கட்டுரையை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து அமிர்தியா சென். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. JM கீன்ஸ் அவர்களின் மாணவர்களில் சிறந்தவராக VKRV ராவ் என கருதுபவர் யார்? அதாவது JM கீன்ஸ் அவர்களோட மாணவர்கள்லயே சிறந்தவர் வந்து பாத்தீங்கன்னா VKRV ராவ் என்று கருதுபவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து HW சிங்கர். சரிங்களா? JM கீன்ஸ் அவர்களின் மாணவர்களில் சிறந்தவராக VKRV ராவ் என்று கருதுபவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா HW சிங்கர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் ஆகிய புத்தகங்களை எழுதியவர் யார்? அதாவது நிலைத்த பொருளாதாரம், அதுக்கப்புறம் இயேசுவின் வழிமுறைகள், அதுக்கப்புறம் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும், சரிங்களா? இது மாதிரி புத்தகங்களை எழுதியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1945 எழுதியிருக்காரு, சரிங்களா? இந்த புத்தகங்கள்லாம் எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குமரப்பா, சரிங்களா? நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் ஆகிய புத்தகங்களை எழுதியவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமரப்பா, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்று கூறியவர் யார்? அதாவது திட்டமிடுதலின் சாரம் அப்படிங்கிறது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவது குறிக்கும் என்று கூறியவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சரிங்களா? திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் சொன்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகின் போக்குவரத்து அமைப்பில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? உலகின் போக்குவரத்து அமைப்பில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தில், சரிங்களா? உலகின் போக்குவரத்து அமைப்பில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 4ஆவது இடத்துல இருக்கு, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிலக்கரி உற்பத்தியில் சீனா எந்த இடத்தில் உள்ளது? நிலக்கரி உற்பத்தியில் சீனா எந்த இடத்தில் உள்ளது? ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்தில், ஓகேவா? நிலக்கரி உற்பத்தியில் சீனா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து முதலிடத்தில், சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது? எந்த ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1950, சரிங்களா? எந்த ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1950, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பது எது? ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பது எது? ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி, சரிங்களா? ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து மக்கள் தொகை அடர்த்தி, சரிங்களா? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், சரிங்களா? 1921 ஒரு தேசியத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது மேலும் ஒரு பாவமானது என்று எழுதியவர் யார்? சரிங்களா? இந்த வாசகத்தை எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள், சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள். அதாவது 1921 ஒரு தேசியத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது மேலும் அது பாவமானது என்று எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காந்தியடிகள், சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லைவ் செஷன் வந்து முடியுது சரிங்களா. நாளைக்கு உண்டான டெஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டே 9க்கு உண்டான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் மனித இனப்பெருக்க மண்டலம், அதுக்கப்புறம் மனிதரில் பால் இனப்பெருக்கம், அதுக்கப்புறம் மனித இதயத்தின் அமைப்பு சரிங்களா. இந்த 3 டாபிக் உண்டான பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உண்டான லைவ் செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி நாளைக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.